HCF அண்ட் LCM காணுங்க. A B ஸ்கொயர் C பவர் 3, A பவர் 2 B பவர் 3 C பவர் 2, A பவர் 3 B C பவர் 4 இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இதுக்கு HCF அண்ட் LCM கண்டுபிடி சொன்னாங்களா? ஃபர்ஸ்ட் HCF ஃபைண்ட் பண்ண இங்க காமனா மூணுலயும் பாருங்க, காமனா மூணுலயும் A இருக்கு. Aல பவர்ல கம்மியான இருக்கிற வேல்யூ பாருங்க, இங்க வெறும் A மட்டும் தான் இருக்கு. ஸோ அதை மட்டும் ரைட் பண்ணிக்கோங்க. அடுத்தது B, Bல பவர்ல கம்மியா இருக்கிறது இங்க B இருக்கு. நெக்ஸ்ட் Cல பவர்ல கம்மியா இருக்கிறது இங்க C பவர் 3 C பவர் 2 C பவர் 4. அப்போ இது மட்டும் தான் கம்மியா இருக்கு. அப்போ C பவர் 2. ஸோ இதோடைய HCF பார்த்தோம்னா ABC ஸ்கொயர். அடுத்தது LCM கண்டுபிடிக்க இங்க மூணுலயும் காமனா A இருக்கு. Aல பவர்ல அதிகமா இருக்கிற வேல்யூ பாருங்க A பவர் 3 A பவர் 3. நெக்ஸ்ட் B இருக்கு. Bல பவர்ல அதிகமா இருக்கிற வேல்யூ பாருங்க B பவர் 3. நெக்ஸ்ட் Cல பவர்ல அதிகமா இருக்கிற வேல்யூ C பவர் 4. அதாவது HCF பவர்ல கம்மியா இருக்கிற வேல்யூ, LCM பவர்ல அதிகமா இருக்கிற வேல்யூ. ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க, LCM அண்ட் HCF காணுங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.